ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக் இருக்கும். இதுக்கே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அறநூல்கள். ஓகேங்களா, அறநூல்களில் நம்ம ஆல்ரெடி 4 இயர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நான்மணி கடிகை பார்க்க போகிறோம். சரிங்களா, நான்மணி கடிகை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னாக்கா 6th ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 48 இருக்குது. இது என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. ஓகே, 6th ஓல்டு புக்கு. இது 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 48ல் நான்மணி கடிகை அப்படின்னு இருக்குங்களா. இங்கே பாருங்க, மனைக்கு விளக்கம் மடவார், மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. ஓகேங்களா, அதாவது மனைக்கு விளக்கம் மடவார். இங்கே மடவார் அப்படின்றது பெண்களை சொல்கிறாங்க. சரிங்களா, மடவார் அப்படின்னாக்கா பெண்களை சொல்கிறாரு. மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். தகைசால் அப்படின்னாக்கா பண்பில் சிறந்த. ஓகேங்களா, தகைசால் அப்படின்னாக்கா பண்பில் சிறந்த. மனக்கினிய காதல் புதல்வருக்கு. இப்போ மனக்கினிய அப்படின்னாக்கா மனதுக்கு இனிய. சரிங்களா, மனதுக்கு இனிய. மனக்கினிய காதல் புதல்வர். காதல் புதல்வர்னா தன்னுடைய பிள்ளைகளை சொல்றாங்க. ஓகேங்களா, தான் பெற்ற மக்கள் சொல்லுவாங்களா, அன்பு மக்கள் சொல்றாங்க. சரிங்களா, குழந்தைகளை சொல்றாங்க. அவங்களுக்கு கல்விதான். கல்விக்கும் ஓதின். ஓதின் அப்படின்னாக்கா எதுவென்று சொல்லும் பொழுது. ஓதின் அப்படின்னாக்கா எதுவென்று சொல்லும் போது. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓதின் புகழ்சால் உணர்வு. புகழ்சால் அப்படின்னாக்கா புகழை தருவது. புகழ்சால் அப்படின்னாக்கா புகழை தருவது. உணர்வு அப்படின்னாக்கா நல்ல எண்ணம். உணர்வு என்பதன் பொருள் என்ன? நல்ல எண்ணம். இப்ப பாருங்க, மனைக்கு விளக்க மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். ஒரு வீட்டுக்கு விளக்கினை போன்றவள் பெண்ணு. அந்த பெண்களுக்கு விளக்கினை போன்றவங்க யார் அப்படின்னாக்கா பண்பில் சிறந்த பிள்ளைகள். ஓகேங்களா, தனக்கு தகைசால் புதல்வர், பண்பில் சிறந்த பிள்ளைகள், தான் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் தான் பெண்களுக்கு விளக்கினை போன்றவங்க. மனக்கினிய, மனதுக்கு இனிய காதல் புதல்வருக்கு. அங்கே மக்களை சொல்றாங்க, அந்த குழந்தைங்களை சொல்றாங்க. மனதுக்கு இனிய அந்த புதல்வர்களுக்கு எது விளக்கினை போன்றதான்? கல்வி. ஆனால் அந்த கல்விக்கோ எது புகழை தரும் அப்படின்னாக்கா நல்ல எண்ணங்கள் தான். அந்த கல்விக்கு புகழை தருவது எது அப்படின்னாக்கா, கல்விக்கு புகழை தருவது எதுவென்று சொல்லும் பொழுது அது அவர்களுடைய நல்ல எண்ணங்களே அப்படின்ற மாதிரி விளம்பி நாகனார் நான்மணி கடிகையில சொல்லியிருக்காரு. இந்த பாடல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. மனைக்கு விளக்க மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. ஓகேங்களா, இங்க பாருங்க, குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள், அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கினிய அன்பு பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே. ஸோ இங்க 4 கருத்துக்கள் சொல்றாங்க. ஓகேங்களா, குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு, பெண்ணுக்கு விளக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விளக்கு கல்வி, அந்த கல்விக்கும் விளக்கினை போன்றது அவங்களுடைய நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கருத்துக்களை சொல்கின்றன. ஓகேங்களா, ஸோ ஒரு பாடலில் உள்ள, ஓகேங்களா, ஒரு பாடலில் 4 அறக்கருத்துக்களை கூறினால் அது நான்மணி கடிகை ஆகும். ஸோ ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துக்களை கூறும் நூலாக இந்த நான்மணி கடிகை உள்ளது. இதுக்கு ஏன் நான்மணி கடிகை பெயர் இருந்துச்சு அப்படின்னாக்கா, கடிகை அப்படின்னாக்கா அணிகலன். ஓகேங்களா, இப்போ ஒரு அணிகலன் நம்ம அணிகிறோம். ஓகேங்களா, அந்த அணிகலன்ல 4 மணிகளான முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், இந்த 4 மணிகளை கொண்ட அணிகள் நகையை அணியிறப்ப அவ்வளோ அழகா இருக்கும். அதுபோல வாழ்க்கைக்கு மிகவும் அழகை தருவது எது அப்படின்ற மாதிரி 4 அறக்கருத்துக்களை கூறுவதாக இந்த நான்மணி கடிகை நூல் உள்ளது. சரிங்களா, கடிகை என்பதன் பொருள் என்ன? அணிகலன். அடுத்தது பாருங்க, ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். அதுல விளம்பி என்பது ஆசிரியருடைய ஊர் பெயர், நாகனார் என்பது புலவருடைய இயற்பெயர் ஆகும். மேக்சிமம் ஸ்டார்டிங் வேர்டு பொறுத்த வரைக்கும் ஊர் பெயராக தான் இருக்கும். ஓகேங்களா, விளம்பி என்பது ஊர் பெயராகவும் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் ஆகும். இவ்வளோதான் நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட். நான்மணி கடிகை ரிலேட்டடாக இதை நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னென்ன படிச்சுக்கணும்? இந்த பாடல் படிச்சுக்கோங்க. நான்மணி கடிகை இந்த பாடல் படிச்சுக்கணும். ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார்.
அவருடைய இயற்பெயர் என்ன? நாகனார். அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? விளம்பி. நான்மணி கடிகையில் கடிகை என்பதன் பொருள் என்ன? அணிகலன். ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துக்களை கூறும் நூலாக நான்மணி கடிகை உள்ளது. இந்த லெசனுக்கான புக் பேக் பாருங்க. மடவார். மடவார்னா பெண்கள். மனக்கினிய மனதிற்கு இனிய. உணர்வு நல்லெண்ணம். நான்மணி கடிகை 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கினை போன்றவர் யாரு? பெண்கள். மடவார். அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கியவை போன்றது கல்வி. கடிகை என்பதன் பொருள் என்ன? அணிகலன். கடிகைனா அணிகலன். விளம்பி அப்படின்னாக்கா ஆசிரியருடைய ஊர் பெயர் ஆகும். சரிங்களா? இது நமக்கு பேஜ் நம்பர் 48 இருந்துச்சு. அடுத்தது இதே புக்கில் பேஜ் நம்பர் 66 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு புக் பேக் கொஸ்டினில் பாருங்களேன். கல்விக்கு விளக்கு போன்றது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? நல்ல எண்ணம். புதல்வருக்கு விளக்கினை போன்றது கல்வி. அந்த கல்விக்கும் விளக்கினை போன்றது நல்ல எண்ணம் ஆகும். இதுதான் நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸ்கூல் புக்கை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாம் வாங்க. நான்மணி கடிகை இது நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள கண்டென்ட்டு. ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர். நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். இது 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நான்மணி கடிகையில் கடிகை என்பதன் பொருள் என்ன? அணிகலன். அதாவது நாம் அணியிற நகையை தான் மென்ஷன் பண்ணுது. 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருளாகும். அதாவது 4 மணிகள். கடிகைனா அணிகலன். ஸோ 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்று பொருள்படுகின்றன இந்த நான்மணி கடிகை. சரிங்களா ஆஃபீஸர்? அடுத்தது பாருங்க. ஒவ்வொரு பாடலும் 4 மணி, அதாவது ஒவ்வொரு பாட்டும் 4 மணியாக அறக்கருத்துக்களை கொண்ட நூலாக உள்ளது. அதில் ஒரு பாடல் நம்ம என்ன படித்தோம்? மனைக்கு விளக்க மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படி சொல்லிட்டு விளம்பி நாகனார் சொல்லியிருக்காரு. இவ்வளோதான் நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள கண்டென்ட்டு. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம அவுட் சோர்ஸ் பார்க்கலாம் வாங்க. நான்மணி கடிகை. கடிகை என்றால் துண்டு. ஓகேங்களா? கடிகை என்றால் துண்டு, கட்டுவடம், ஆபரணம் என்ற பொருளும் உண்டு. ஸோ கடிகைனா அணிகலன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறோம் அப்படின்னாக்கா துண்டு. கடிகை என்றால் துண்டு, அதாவது ஒரு பகுதி அப்படின்னு சொல்லாமா? துண்டு துண்டாக வெட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அது பாட்டாக பிரிக்கிறது. அப்போ கடிகைனா துண்டு. கட்டுவடம். ஓகேங்களா? கட்டுவடம் என்றும் அழைக்கப்படுகின்றன. கட்டுவடம்னா நெக்லஸ். ஓகேங்களா? நம்ம அணியிற நெக்லஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ கட்டுவடம் என்ற பொருள்படுகின்றன. மேலும் ஆபரணம். ஓகேங்களா? அணிகலன் என்றும் பொருள்படுகின்றன. ஸோ கடிகை என்பதற்கு துண்டு, கட்டுவடம், ஆபரணம் அல்லது அணிகலன் என்ற பொருள்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துக்களை கூறப்பட்டுள்ளன. ஆசிரியர் விளம்பி நாகனார். இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? வைணவ சமயத்தை சார்ந்தவர். நான்மணி கடிகை ஆசிரியரான விளம்பி நாகனார் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் எந்த நூற்றாண்டு? 4ஆம் நூற்றாண்டு. மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 104 பாடல்கள் உள்ளன. நான்மணி கடிகையில் மொத்தம் 104 பாடல்கள் உள்ளன. இதில் 2 பாடல்களை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அது என்னென்ன பாடல் அப்படின்னாக்கா 7வது பாடலும் 100வது பாடலையும் ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளார். ஸோ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா என்ன நோட் பண்ணுறோம்? கடிகைனா துண்டு, கட்டுவடம். அடுத்தது ஆசிரியர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். அவர் 4ஆம் நூற்றாண்டு. மொத்தம் 104 பாடல் கொண்டது. ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். எல்லா பாடலையும் அப்படின்னாக்கா கிடையாது. 7வது பாடலையும் 100வது பாடல் மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது நான்மணி கடிகையில் உள்ள மேற்கோள் பாருங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. நான்மணி கடிகை. இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக. தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க. வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்படின்ற மாதிரி நான்மணி கடிகையில் சொல்லியிருக்காங்க. இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக. தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க. வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என்ற வரிகள் நான்மணி கடிகையில் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது பாருங்க. இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா பொழுதத்து வல்லன்மை குற்றம். இது நான்மணி கடிகை தான். சரிங்களா? இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா பொழுதத்து வல்லன்மை குற்றம். நான்மணி கடிகை. ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல்,
கொண்டானீர் சிறந்த கேளீர் பிறையில், இதுவும் வந்து நான்மணி கடிகை தான். அடுத்து இது நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த பாடல் தான். மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி, கல்விக்கு விளக்கினை போன்றது அவங்களுடைய உணர்வு, நல்ல எண்ணங்கள், ஒழுக்கம். சரிங்களா? அடுத்து நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும், நிலத்துக்கு அழகு, இந்த இடத்துல அணினா அழகு, நிலத்துக்கு அணி அப்படின்ற மாதிரி எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நெல்லும் கரும்பும். குலத்துக்கு அணி எது அப்படின்னாக்கா தாமரை, பெண்ணுக்கு அணி நான் எது வந்து அழகு, நாணம். ஓகேங்களா? பெண்களுக்கு அழகே வந்து வெக்கப்படுதல் தான். இதுதான் வந்து நான்மணி கடிகையில் உள்ள பாடல்கள். ஸோ நான்மணி கடிகை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக பாடல் கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு இந்த அவுட் சோர்ஸில் உள்ள கண்டென்ட்டு. இது இல்லாமல் நான் இன்னொரு சோர்ஸும் பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பாருங்க, நான்மணி கடிகை. சரிங்களா? நான்மணி கடிகை ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். அவருடைய இயற்பெயர் என்ன? நாகனார். அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? விளம்பி என்ற ஊரை சார்ந்தவர். அவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். மொத்தம் எத்தனை பாடல் உள்ளது? மொத்தம் 104 பாடல்கள் உள்ளன. இது வந்து ஒரு வெண்பா வகை சார்ந்தது. நான்மணி கடிகை ஒரு வெண்பா வகை சார்ந்தது. அடுத்து பாருங்க, இது எப்படி பிரித்து எழுதலாம்? 4 + மணி + கடிகை அப்படின்னு பிரித்து எழுதலாம். நான்மணி கடிகை என்பதை 4 மணி கடிகை என்று பிரித்து எழுதலாம். இதுல கடிகை என்றால் அணிகலன் என்று பொருளாகும். இதுல இந்த கடிகை என்பதற்கு துண்டு, ஆபரணம், கட்டுவடம் பார்த்தோமா? இதுக்கு வந்து துண்டு, ஆபரணம், கட்டுவடம். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துறாங்க அப்படின்னாக்கா தோல் வலை என்றும் வந்து இதுக்கு பொருள் இருக்கு. அதாவது 4 மணிகள் பதிக்க பெற்ற தோல்வலை போல 4 நீதி மணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடலை கொண்ட நூலாக இந்த நான்மணி கடிகை உள்ளது. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? நான்மணி கடிகை. சரிங்களா? துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூலாக நான்மணி கடிகை உள்ளது. அடுத்து இதில் முக்கியமான அடிகள் பாருங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் கொடி, இது முன்னாடி பார்த்துருந்தோமா? அடுத்தது நிலத்துக்கு அணி வந்து நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி என்பது தாமரை, பெண்ணுக்கு அணியானது நாணம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இது நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்த பாடல் தான் இது. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு. ஓகேங்களா? இதை நமக்கு நான்மணி கடிகை ரிலேட்டடாக உள்ள அவுட் சோர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாம். ஆனால் வந்து நான்மணி கடிகை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல வந்து அதிகமாக வந்து கொஸ்டின் எதுவும் கேட்கல. சரிங்களா? இங்கே பாருங்க, நீங்களே பாருங்க. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, பொறுத்துகளை நான்மணி கடிகை ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். அடுத்து இங்க பாருங்க, நான்மணி கடிகை, நான்மணி கடிகை ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். அடுத்து இங்க பத்தி ஒரு நீதி நூல் ஆகும். ஓகேங்களா? நான்மணி கடிகைன்றது ஒரு நீதி நூல். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே, இதுல பாருங்க, இதுல கம்மியாக தான் இருக்கும். நான்மணி கடிகை பாடியவர் யார்? விளம்பி நாகனார். ஓகேங்களா? நான்மணி கடிகை ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா விளம்பி நாகனார். அடுத்து இங்க பாருங்க, நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. இது வந்து நமக்கு டிஎன்பிசியில் 100 பாடல்கள் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட் சோர்ஸில் பார்த்தது வந்து 104 பாடல்கள் பார்த்தோம். ஸோ ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு 4 கருத்துக்களை கொண்டு இயங்குகின்றன. இது கரெக்டு தான். அடுத்தது இங்கே பொறுத்துக்களை பாருங்க. நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். இவ்வளோதான் நமக்கு வந்து ப்ரீவியஸ், அதாவது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த கண்டென்ட்டு, கவர்மெண்ட் மெட்டீரியல் படித்த கண்டென்ட், அவுட் சோர்ஸு இதெல்லாம் வச்சு படிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறப்ப இதை தாண்டி நமக்கு எதுவும் கேட்கலன்றது இது ஒரு புரிதல் இருக்குது. சரிங்களா? ஓகே ஆஃபீஸர், இப்போ நம்ம நான்மணி கடிகை இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அறநூல்கள் எல்லாத்தையும், நாட் ஓன்லி இந்த அறநூல்கள், தமிழ் சிலபஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சூப்பராக நான் முடிச்சு கொடுத்துட்டே இருக்கேன், உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஆஃபீஸர்.